சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. கர்த்தருடைய சொற்கள் மண் புகையில் 7 தரம் உருக்கி உரமிடப்பட்ட வெள்ளி கூப்பான சுத்த சொற்களாய். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! ஆண்டவருடைய வேதத்தை கர்த்தர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் என்பதல்ல. இந்த ஜெனரேஷன் எல்லா ஜெனரேஷனுக்கும் இந்த வேத வார்த்தைகள் அது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லா காலகட்டத்திலையும் இது மாற்ற முடியாதது, இது வல்லமை பெற்றது. இந்த வார்த்தை கர்த்தருடைய சொற்களை பற்றி மண் குகையில் 7 தரம் உருக்கி உறவிடப்பட்ட பொக்கிஷம். மண் குகை என்றால் என்ன? மண் குகை ஒரு மாதிரி செய்வான், அதன் மேல சாந்து பூசுவார். ஒரு செங்கல் சூளமாதிரி அந்த சூளமாதிரி நெருப்பு உண்டாக்கி அதுக்கு ஹோல்ஸ் வைப்பாங்க. மூளைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு அதற்கு வழியை வச்சு அதற்கு கட்டையை உள்ள போட்டு அதை எரிய விடுவாங்க. எரிய விட்ட உடனே அது அந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவு எல்லாம் கர்த்தர் மாற்றிவிடும். அந்த கழிவுகளை மாற்றும்போது இந்த சுத்த வெள்ளியாக இது மாற்றப்படும். சுத்த வெள்ளியாக இது மாற்றப்படும் போது ஒரு முறை 2 முறை இல்லை, எத்தனை முறையாக? 7 முறை. கர்த்தரோட 7 தரம் 7 முறை கொடுக்கனா அந்த வெள்ளி சுத்த வெள்ளியாக மாறும். அதுபோல இந்த வேத வசனம் சங்கீதம் 18 சங்கீதம் எடுத்து வாசிக்க. 18ஆம் சங்கீதத்தில் வசனமா? இல்லை, வேதம் குறைவற்றதுன்னு 18ஆம் சங்கீதத்தில் வேதம் குறைவற்றதும் கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் 2வது வசனம் பாருங்க. 18:2 கர்த்தர் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் முருகமும் என் கேடகமும் என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என்ன அற்புதமான வார்த்தைகள் என்பதை சற்றே நீங்கள் நிதானித்து பார்க்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தையானது புடமிடப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை தேற்றுவதற்கு, ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு, ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு தேவைப்படுவது தான் இந்த பைபிள். இந்த அநேக புத்தகங்களை நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் இந்த வேத புத்தகத்தை படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் படிக்கும் போதே நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், நெஞ்சுக்கு உறுதி, கர்த்தரோ ஒரு மனிதனோடு பேசினோம் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்து இதை படித்தவர்கள் இதை எடுத்து படிக்கிறாங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஆனால் ஒரு அம்மா காலத்தால் எழுந்தாங்க. நான் ஒரு நண்பரை தேடி காலையிலே புறப்பட்டு போயிட்டேன்.
ஒரு 6:45 7க்குலாம் அவர் வீட்டுக்கு போயிட்டு அனுபவம் போயிட்டு நான் உட்காந்துருக்கேன். என்னை உட்கார வச்சுட்டு அந்த அம்மா போனாங்க, மூஞ்சிய கழுவின்னு வந்து இந்த பைபிள் எடுத்து படிக்கிறாங்க பொழுதுன்னு பார்த்தா, இந்த பைபிளை எடுத்து படிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு பக்கத்தை திருப்புறாங்க அப்படின்றாங்க, இன்னொரு பக்கத்தை திருப்புறாங்க அப்படி. என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா அப்படின்னு பார்த்தா, இந்த வேத வசனத்துக்கு அவங்களுக்கு தெரியல, இந்த வேத வசனத்துக்கு நம்ம முத்தம், இந்த உதடுகள் அந்த வசனத்தை முத்தமிடும் போது உண்மையாகவே அந்த அம்மா எவ்வளோ நாள் வாழ்ந்து மறிச்சாங்க தெரியுமா? 103 வருடம் வாழ்ந்து மறிச்சாங்க. யார் உங்களை என்ன பெரிய நண்பர் ஒருத்தர் நல்லா டிப்டாப்பாக ரொம்ப இதுவாக இருப்பார், இவர் நல்லா தண்ணி அடிப்பார், அது மாதிரி ஆகலாம் மனுஷன். நான் ரட்சிக்கப்பட்ட எப்படி தெரியுமா? என்னை ரட்சிப்பில் நடத்தினது அந்த அம்மா தான் சொல்லுவாங்க. எந்த அம்மா? பாருங்க, பைபிளே படிக்க தெரியாத அம்மா அவர் ரட்சிப்பு பார்த்துங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்னா, இவரை யாரோ வேற யாரோ நடத்தினா, பிள்ளைங்க பெரிய பிள்ளைக்கார ஏதோ நடத்தினா, இந்த அம்மா தான் நடத்துறாங்க. இந்த அம்மா ஜெபிச்சாங்க. இந்த அம்மா ஜெபிக்கும் போது தான் என்னுடைய மயக்கமான நிலை மாற்றப்பட்டது என்று சொல்லி, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பெரிய அனுகூலம் என்பதை சற்றே நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாகவே நமக்கு வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு அடைய வேண்டுமானால் நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த வேதம் சொல்கிறது, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அனைவரும். நீ தப்பிக்கவே முடியாது. நான் மட்டும்தான் கோயிலுக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு நினைக்கலாம். உன் குடும்பத்தில் எல்லா ஏதோ ஒரு சூழ்நிலை உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வழிபடும்படியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். என் குடும்பத்திலே நான் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என் குடும்பம், என் சகோதரிகள் ஒரு 2 பேரை தவிர மற்ற எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பிள்ளைகளையும் நல்ல அந்த வழியில் நடத்தி கொண்டிருக்கும்படியான ஒரு கிருபையை கற்றுத்தருகிறார். அவரார், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நீதான் என் பெலன், நீதான் என்னுடைய நங்கூரம், நீதான் எனக்கு எல்லாமே என்று சொல்லிட்டு அசைக்க முடியாத நம்பிக்கை. பெலன், நீதான் என் பெலன். நான் எனக்கு தாவீது அரசன் சொல்லுவார், ஏய் ராஜா சாப்பிடு, ஆனால் ஒரு கறி சோறை சாப்பிட்றாங்க. தாவீது சொல்லுவார் வேதத்தில், 2 அப்பம் 2 துண்டு மாவு, அதாவது கொழுப்பை சாப்பிட்டது போல. அப்போ அந்த 2 துண்டு கறி உள்ள போனார் ஒரு தெம்பு, அதனால வருது பலம் அப்படின்னு இல்லை. ஆனால் இங்க பக்தர் சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே. மோசே 120 வருடம் உயிரோடு இருந்தார். 120 வருடம் உயிரோடு இருந்தாலும் அவருடைய கண் பார்வை மங்கி போகவில்லை, அவருடைய பலன் குன்றி போகவில்லை. சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, என் பலனாகிய கர்த்தாவே உன்னில் அன்பு கூறுவேன். அன்பு கூறுகிற அந்த நிலை வரும்போது தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அன்பு கூறுகிற மனிதனை கர்த்தர் என்ன சொல்றாரு? அன்பு கூறுகிற மனிதனை 19:10 உபாகமம் 10:12 இப்பொழுதும் இஸ்ரவேலரை நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும்
அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார் உன்கிட்ட? நீ அன்பா இருக்கணும், நீ நல்லவனா இருக்கணும், நல்லதை நினைக்கணும், அப்பா அம்மாவை மதிக்கணும், ஊழியக்காரனை மதிக்கணும், நீதி நியாயங்களை கட்டுப்படணும். இதுதானே கேட்கிறாரு. வேற என்ன கேட்கிறாரு ஆண்டவர்? இந்த வேத வசனம் சொல்லுகிறது, வேலன் கொடுக்கக்கூடிய தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வேலன் நமக்கு ஒரு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் பாடுறான், உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நீதான் ஆண்டவரே, என் உயிரே நீதான் ஆண்டவரே. அதனால்தான் இந்த உயிர் என்ன சொல்லுது? இயேசுன்னு சொல்லும். இயேசு அப்படின்னு சொல்லும். இந்த மூச்சை உள்ள மேலே இருக்கும்போது ஏனும், கீழே விடும்போது சூன்னும். இயேசு இயேசு இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உன்னை துதிப்பேன், நான் உன்னை மதிப்பேன், உன் மீது அன்பு கொள்வேன். அவன் கர்த்தர் சொல்றான், கர்த்தர் என் கண்மலை. வேலன் என்பது ஒரே வார்த்தையில் சொல்லி முடிப்பதல்ல. கர்த்தர் என் கண்மலை, என் கண்மலை. கண்மலைன்னா என்னது? கண்மலையில போயிட்டேன்னா எவனும் ஒன்று பிடிக்க முடியாது. கண்மலையின் பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு பாதுகாப்பு. அதில் போய் மறைந்து கொண்டா அங்கே இருக்கிற மாதிரி தெரியும், வர முடியாது. அங்கே பார்க்குறாங்க, அந்த கண்மலையின் மேலே நீ ஏற்றேன்னா உன்னை எதிராளி பார்க்கலாம். உன்னை பிடிக்க வரணும் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ இங்கிருந்து அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும். பள்ளத்தை தாண்டி வர முடியுமா? அவனால முடியாது. கண்மலை நீதான் என் கண்மலை அப்படின்னு பக்தர் சொல்றான். அடுத்தது பாருங்க, என் கோட்டை. ஐயா பெட்மான்ஸ் ஐயா பாடுவார், கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அணுகாது ஒரு தீங்கும் அணுகாது. இரத்த கோட்டை. ரத்தம் எப்போ கோட்டையா மாறும்? ரத்தம் கோட்டையா மாறுமா? வழுக்கி போகக்கூடியது. குமிச்சலாம் நிற்குமா ரத்தம்? கோட்டையா மாறும்போது, இயேசுவின் ரத்தம் கோட்டையாய் மாறும்போது ஒவ்வொரு மனிதனையும் சுற்றி அது கோட்டையாய் மாறுமே. ஆனால் உன்னை நடத்துவதற்கும் உன்னை போஷிப்பதற்கும் உன் வழியெல்லாம் அவர் செவ்வையாக்குவதற்கும் அவர் போதுமானவர். உன் வழியை அவர் சரியானபடி நடத்தி நீ பார்க்கிறவர்களை எல்லாரும் உன்னை கனப்படுத்தும்படியாக, உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக, நல்ல நிலையிலே உயர்த்தி வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். தேவ ஜனமே, அவன் இரத்த கோட்டையை என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, என் இரட்சகரும் என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிற ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. என்னை விடுதலை செய்யும்படியாக அவர் எதையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். தன்னை கொடுத்து என்னை மீட்க அவரால் தான் முடியும் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற மன தைரியத்தை பக்தன் பெற்றதுனால அவர் என் இரட்சகர் என்று சொல்லுகிறார். அவர் என் இரட்சகர் என்று சொல்கிறார். அவர் அன்பு கூறுவேன் என்பது மாத்திரமல்ல, அவர் என் பெலன் என்பது மாத்திரமல்ல,
அவர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர். என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் ரட்சகரும் என் தேவனும், என் தேவனும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். கற்று அறிந்தவர்கள், படித்து தேடியவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. எத்தனை கடவுளை கொண்டு என்ன உணவு? ஒன்றே குலம். குளம்னா என்னது? நல்லூர்ல ஏசுதாஸ் ஐயா வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குளமா? இல்லை. குளம்னா என்னது? ஒன்றே குலம், மனித குலம். ஒருவனே தேவன். மனிதன் ஒன்று தான். இவன் தான் பார்த்துக்கிறான். இவன் நாய்க்கிறே, இவன் இது அது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒருவனே தேவன். நீ யார ஒன்றா நான் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் தொழில் கொண்டு வணங்கி கொண்டு வந்தது மாதிரி காலங்காத்தால் எழுந்துட்டு குளிச்சுட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு பொட்டு வைத்தாங்க. ஒரு திருநீரில் ஒரு பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சா ஒரு பவுடர் போட்டு ஒரு பொட்டு வைக்கணும். அப்படிலாம் வளர்க்கப்பட்ட 11 வயசில் என் சவுந்தரராஜன் பாட்டு போடுறாங்க. முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே அப்படின்னு பட்டி தொட்டி எல்லாம் பாப்புலரான ஒரு பாடல். அந்த பாட்டை நான் பிடிச்சிக்கினேன். அந்த பாட்டை நான் பாடுவேன். பாடும்போது என் நண்பன் என்ன பண்ணுவான், தவளை இருந்துப்பார். அந்த தவளையில் மியூசிக் பண்ணுவேன். நாங்கள் அப்படி பாடினோம். அங்கே என் ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம், சின்ன பசங்க பெண்கள் எல்லாம் கூடிட்டு அப்படி இருந்த என் வாழ்க்கையை ஒரு பாடல் மாற்றினது. ஒரு கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவே, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் பிரகாசா அப்படின்னு ஒரு பாட்டு பாடு. என்னடா இது? நம்ம காலங்கத்தால் எழுந்து பட்டியாச்சின்னு அந்த கல்லுக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு நம்ம பாட்டு பாடுறோம். அதை விட்டு இது கல்லு மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் இல்லைன்னு சொல்ல. அது என்ன தெய்வம்னு நினைச்சேன், அவ்வளோதான். இந்த நினைப்பு என் மனசுல நினைச்சு இருக்கு. எனக்கு பதில் சொல்லும்படியா எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல போய் கேஸ்நாத் பத்தி ஜெபிக்கிற சுவிசேஷ அறிவிக்கிற கூட்டத்தில் போய் நான் சேர்ந்தேன். அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து 11 வயசுல கூட்டத்தில் சேர்ந்து அந்த கூட்டத்தாரை எங்க ஊருக்கு கூட்டு வந்து எங்க ஊர்ல ஒரு சபை உருவாகுவதற்கு அல்லேலூயா. அப்படி இருந்த என்ன மாற்றியே கர்த்தர் மாற்றி எனக்கு ஆல்ரைட்னு எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். எங்கள் அப்பா சொல்ல ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம்ப்பா. சரிப்பா அப்படின்றாரு. அப்பா கிட்ட போய் ஞானஸ்தானம் எப்பா போய் பாரினர் ஒருத்தர் வந்தார். அப்படின்னாரு. இப்போ நான் யாரு? பாஸ்கரன். ஆல்ரைட் பாஸ்கரன் உள்ள கர்த்தருடைய பலன், உள்ளத்துக்கு உள்ள கர்த்தருடைய பலன் வந்ததுனால நான் கர்த்தருக்குள் அன்பு கூறுகிறேன். என்னையும் என்னை சார்ந்தவர்கள் அனைவரையும்
நான் நேசிக்கிறேன், பாசம் வைக்கிறேன், அன்பு பாராட்டுகிறேன் என்றால் அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வேலை. அன்பான உங்க ஊழியக்காரரை எனக்கு அறிமுகம் பற்றி வச்சவங்க முதற்கணி. ஆனால் இவர் மற்ற பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. மூஞ்சி காஞ்சி ஒரு கருப்பா காஞ்சி பிச்சைக்கார மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருப்பார். ஐயா கோச்சிக்கூடாது. துணியெல்லாம் அடிக்காது. பார்ப்பதற்கு ஏற்ற ஒரு தோற்றம் இருக்காது. ஆனாலும் கர்த்தரை பற்றி அறிவிப்பதற்கு ஓடியிருப்பார். எதை பண்ணாலும் என்ன செய்தாலும் அவர் சோறை சாப்பிடனாலும் சரி, இயேசுநாதரை பற்றி அறிவிக்க அவர் என்னதுனால இன்னைக்கு கர்த்தர் கைவிடாதபடி கர்த்தர் ஒரு மனுஷனாகிறார். கர்த்தர் மட்டும் இவருடைய வாழ்க்கையிலே குறுக்கீடு செய்யவில்லை. ஆனால் அவர் என்னைக்கு பணமாகி போய் மனுஷனாக போயிருக்கோம். எப்படி ஆயிருக்குமா கர்த்தர் மாறி போய். ஆனால் கர்த்தரை அன்பு வைத்ததுனால கர்த்தர் அவர் மனிதனாக இருந்தார். அடுத்ததாக தேவன். நான் என் தேவன் என்றால் இந்த உலகத்திலே அவர் மாத்திரம்தாயா தேவன். இயேசு மட்டும்தான் தேவன். அடுத்ததாக நான் நம்பி இருக்கிற என் துருகமும். துருகம் என்றால் என்ன? துருகம் என்றால் என்ன? கோட்டையை பற்றி சொன்னோம். துருகம் என்றால் என்ன? துருகம் என்றால் கர்த்தருடைய சேனை. என்னது? கர்த்தருடைய சேனை. கர்த்தருக்கு எவ்வளவு சேனைகள் இருக்கு? சேனைகளின் தேவன் அப்படின்றார். கர்த்தருடைய சேனை எவ்வளவு இருக்கு? கீழே இருக்கிற கடவுள் சொல்றாங்க 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. மூணு பேர் ஆண்டவர் நியமிக்கிறார். 3 பேர். ஒன்று காபிரியல் தூதர், இன்னொரு மிகாவேல் தூதர், இன்னொரு தூதம் இந்த தள்ளப்பட்ட லூசிபர். அந்த லூசிபர் அவர் எட்டி வச்சு தள்ளின உடனே அவன் அந்த 33 கோடி தேவர்களோட பூமிக்கு வந்து அவங்க தான் அதை சொல்லணும். அப்படின்னு சொன்னால் அப்போ தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தூதர்கள் எத்தனை? 33 கோடி கணக்கு போட்டு கூட்டினா எவ்வளோ? 66 கோடி துருகங்கள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறேன். இதை விட என்ன பாதுகாப்பு? இதை விட என்ன பாதுகாப்பு? கர்த்தரை போல தன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க அவர் முற்படுவாரானால் அவரை போல ஒரு பாதுகாப்பு அளிக்கிற தேவன் நல்ல தெய்வம். எனக்கு எவ்வளோ ஆபத்துகள் உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ யாருடைய தூண்டுதலினாலோ யார் சொல்லியோ என்னவோ இந்த ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியில் என்ன பண்ணாங்க? மதமாற்ற சட்டம் அதை உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னான். முள்ளிலே முள்ளு, நான் பெரிய முள்ளு அப்படின்ற மாதிரி என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணிட்டாங்க. நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்த்து ஆண்டிப்பட்டிக்கு போயிட்டாங்க. ஆண்டிப்பட்டி அவங்களை எதிர்த்து வேட்புமனு எம்எல்ஏ வேட்புமனு போடுறோம். அந்த ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க. 4 பேர் வெளியே வந்து நிற்பான். அப்படின்னு போக மாட்டேன், உயிரா ஊட்டு போக மாட்டேன் நீ அப்படின்னா மிரட்டுவான். எனக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருப்பான்? என்னடா இவனுங்க எப்படி சொல்றாங்க? ஆனால் அந்த படியை ஏறி வந்தால் என் ரூமுக்கு அவன் வந்துடலாம்.
படி ஏறி வருவதற்கு கர்த்தர் அனுமதி அவனுக்கு கொடுக்கணும். என்னை பாதுகாப்பான் பார்ப்பேன். அப்படியே நான் இவனுக்கு இப்படி பண்ணுறாங்களே, நம்ம இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு அப்படியே கண்களை மூடி கர்த்தரை பார்ப்பேன். திரள் சேனைகள் அப்படியே கூட்டமாய் அந்த சுற்றில நிற்கிற மாதிரி இருக்கும். ஓ, எனக்கு ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தார், பார்க்க வைத்தார். பார்க்க வைத்ததனுடைய விளைவு என்னை சுற்றிலும் ஒரு மாபெரும் சேனை இருக்கிறது. துர்க்கமெல்லாம் என்னை பாதுகாத்து என் உடம்புல ஒரு தைரியம் வரும். எவ்வளோ பெரிய தைரியம் வரும். நான் அவங்கள சொல்லுவேன், அவங்க அந்த மேலே ஏறி வந்தா என்னை என்ன பண்ணுவான்னு மறந்துட்டு அந்த 4 பேர் நான் வந்து பண்ணுவேன். அப்புறம் அவங்க பேசுவாங்க, அவன் பயப்பட மாட்டான்டா, அவன் கையை ஆட்டினான்டா. அவர் துருக்கமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் துருக்கமாக இருக்கிறார். அப்புறம் வேற படிங்க. கேடகம். என் கேடகம். கேடகம் என்னது? கேடகம் சண்டை போது இந்த கையில கத்தி இருக்கும், இந்த கையில வந்து பெரிய இட்லி இதெல்லாம் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு கை எதிராளிய கொடுப்பதை தாக்கும்படி தடுக்கும்படியான அந்த கேடகமாக கர்த்தர் உன்னை வைப்பார். என்னை வைத்தார், அவர் உன்னையும் வைப்பார். மாத்திரமல்ல, அவர் கேடகமாகவும் என் ரட்சணை கொம்பும். ரட்சணை கொம்பு என்னன்னா, ரட்சணை கொம்பு இவன் அந்த மேய்ப்பர்கள் இருக்காங்க, மேய்ப்பர்கள்ட்ட ஒரு கொம்பு இருக்கு. அது என்னது? அவன் ஆடு ஓட்டின்னு போகும்போது இதாலும் போக வேண்டியதானே. அப்போ அந்த 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 கொம்பை வச்சு இந்த ஆட்டை அடிப்பார். அவரு அடிக்க மாட்டார். ஆட்டை அடிப்பாரா? அடிக்கிறதுக்காக கையில கொம்பு வச்சிருக்காரு இல்லை. அந்த ஆட்டை மேய்த்து கொண்டு போகும்போது ஒரு பாம்பு வரலாம். அந்த பாம்பு கிட்ட போய் இந்த கொம்பு கையில் இருக்குதுன்னு பார்த்தாலும் பாம்பு இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் வரும். ஒரு நாய் இருக்கும், அந்த கொம்பு கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு தூரமா இருந்து பார்த்தாலே ஓடி. அது ரட்சண்யம் என்று சொல்லக்கூடிய, அது பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய, அது கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் பாதுகாப்பு தான் இந்த ரட்சண்யம். அந்த ரட்சண்ய கொம்பும் அடுத்தது என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எத்தனை பாருங்க. கண்மலை, கோட்டை, ரட்சகர், தேவன், துருகம், கேடகம், ரட்சணை கொம்பு, உயர்ந்த அடைக்கலம். இந்த 7 வகையான பாதுகாப்பு, இந்த 7 வகையான பாதுகாப்பு ஒரு மனிதனுக்குள் அவர் கொடுக்கிற வேலையில ஒரு மனிதனுக்கு நிச்சயமாகவே அவர்தான் உயர்ந்த அடைக்கலம் என்பதை மாற்றவே முடியாது. எப்படி 12வது சங்கீதத்திலே நாம் பார்த்தது போல அந்த வெள்ளி மண் குகையிலே புடமிட்டு 7 தரம் புடமிட்டது போல 7 வகையான பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பக்தனுக்கு கொடுக்கின்ற வேளையில அந்த 7 விதமான பாதுகாப்பை அவன் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை அனுபவிக்க, வாழ்க்கையை கடந்து செல்ல அவன் முற்படும் போது அவன் சொல்லுகிறான், இந்த 7 விதமான பாதுகாப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம், எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று பக்தன் சொல்லுகிறான், பறைச்சாற்றுகிறான். அவன் என் மேலன் அன்பு கூறுகிறான். இயேசு சாமி கிட்ட ஒரு உங்களை அந்த காலத்திலலாம்
கல் ஒரு தப்பிட்ட எப்படி அடிப்பாங்க, எடுத்துன்னு வருவான், கூப்பிடுவான், நடு தெருவில் நிற்க வைப்பான், கல்லை எடுத்து அடிப்பான். கல்லை எடுத்து மூஞ்சில் போடுவான், கையில் போடுவான், காலில் போடுவான். அப்படியே ரத்த காயமா ரண காயமா அப்படியே இருக்கணும், ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படிப்பட்ட தண்டனைக்கு உரியவளாகிய ஒரு பெண் இயேசு சாமிகிட்ட வரும்போது, மகளே பார்க்குறாரு, அம்மா நானும் உன்னை ஆக்கிரமிக்கல் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாத போய் சொன்னாரா இல்லையா? அம்மா கடைசியில் நீ குட்டி இந்த தைலத்தை எடுத்து வந்து அவர் சிரத்தில் நீ ஊற்றிய பாதத்துக்கு முத்தமிட்ட ஒரு அன்பான ஒரு தேவ மனுஷியாக கர்த்தர், அந்த கர்த்தர் கடைசி வரைக்கும் சிலுவை வரைக்கும் அவர் தொடர்ந்து சென்றவர்களில் அவரும் ஒருவர். ஆக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில ஒரு மனிதன் செல்வானால் அவன் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவான். நீ சோரே இல்லைன்னாலும் சரி, ஆண்டவரே நீ கூப்பிட்டாலே உனக்கு நீ கேட்டதை கர்த்தர் செய்வார். அவன் கட்டி நடக்கட்டும்னு சொல்லி விட்டு போக மாட்டான். நீ அழுதா உன் கூட உட்கார்ந்து. முஸ்லிம் சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருக்கு வேலை என்னன்னு கேட்டா, கறி வெட்டுற வேலை. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் போயிட்டு வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை தம்பி வரலன்னாலும் அண்ணன் அந்த வியாபாரத்தை பார்த்துக்குவார். சரி, ஞாயிற்றுக்கிழமையே அவங்க வீட்டில் பொங்கணுமே, சாப்பாடு வைக்கணுமே அப்படின்றதுனால அந்த தம்பி பையன் போய் அங்கே நின்னா 1/4 கிலோ கறியும் 10 ரூபா பணமும் விட்டாங்குவார். 1/4 கிலோ கறியும் பணமும். அந்த போய் கறியை வச்சுட்டு அது 10 ரூபாய்க்கு அரிசி வாங்கி 7 ரூபா 6 ரூபா அரிசி அப்போ சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க. இது வழக்கம். ஒரு நாள் அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை நல்ல வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு ஆடுலாம் ஒரு 5 ஆடு கட் பண்ணி வச்சு மாட்டி விட்டு கோழிகள்லாம் நிறைய வச்சுட்டு வெயிட் பண்ணால் வியாபாரம் ஆகும். என்னடா பக்கத்தில் கல்லாம் வியாபாரம் ஆகுது, நம்ம கையில் வியாபாரம் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கிற நேரத்தில் இந்த பையன் போய் தம்பி பையன் போய் பக்கத்தில் அவருக்கு நிற்கிறான். போய் என்னடா வந்துட்டான் காலகட்டால் அப்படின்னு கடுமையான பையன் வீட்டுக்கு ஓடி போய் மாமா அப்பா பெரியப்பா திட்டா இருப்பான் அப்படின்னு சொன்னான். அப்படியா, சரிப்பா. புருஷன் கொஞ்சம் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணுவாங்க. ஜபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே பகல் வேலை ஆயிடுச்சு, மதியம் சாப்பிடணும், 2 பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? இப்போதானே உங்கள் சபையை நடத்திட்டு வந்தேன், எனக்கு உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபிச்சு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து பிரதர் அப்படின்னு 2 ஊழியக்காரன் உள்ள விட்டு 2 ஊழியக்காரர் வந்து பிரதர் வாங்க அப்படியே உட்கார. இப்போ இவங்க ஒரு 4 பேர், அவங்க ஒரு 2 பேர், 6 பேருக்கு மத்தியானம் சாப்பாடு போவாங்க. என்ன பண்ணுறது? சோதனை மேல் சோதனை. என்ன ஆண்டவரே வந்துட்டாங்களே, உங்களுக்கு நான் கனப்படுத்த ஊழியக்காரனை கனப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேலையில் ஒத்துன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சொல்லிட்டு பார்த்தா அவர் வீட்டு வாசல்ல ஒரு துணியில சுத்தி ஒரு பொட்டலம் டமால் கட்டி இன்னும் இருக்குதுன்னு சொல்லி கையில் வச்சு பார்த்தா 116 ரூபாய். அந்த 116 ரூபாய் அந்த அந்த கட்சிக்குள்ள சுத்தி இருக்கு. பிரிச்சு பார்த்தா 116. அந்த காசை எடுத்துக்கிட்டு இந்தப்பா போயிட்டு பெரியப்பா கடையில் போய் கறி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி போனோடனே, டேய் இப்போதானே தெரிஞ்சு வச்சேன் உன்னை, மறுபடியும் வந்திருக்கிறவனே. இல்லை சார் பெரியப்பா துட்டு கொடுக்குறேன், கறி துட்டு எதிரவனுக்கு காட்சி போய் பணம் கொடுத்தான்.
பணம் வேணான்னு சொல்லி கறியை கொடுத்தாரு, போனாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. என்னடா ஏன்டா எப்படா வந்து துட்டு எப்படா வந்தது உங்களுக்கு? இவர் நினச்சிக்கிறாரு ஒரு துட்டே வராது. உனக்கு துட்டு எப்படா வந்ததுன்னா, நாங்கள் ஜபம் பண்ணிட்டு இருந்தோம்னா இது மாதிரி ஆச்சு. 2 பேர் வேறு ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. நான் எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காக்கா எடுத்துன்னு வந்து ஒரு கட்சிப்பை ஒருத்தர் போட்டுச்சு. அந்த கட்சிப்பில் பார்த்தா ரூபாய். டேய், நீ சொல்கிறது மெய்யாடா? டேய், நீ சொல்கிறது உண்மையாடா? அண்ணன் தம்பிக்கிட்ட கேட்குறா. உண்மைனா உண்மை, நான் சொல்வது அத்தனை உண்மை. ஆண்டவரே, என் பெயரில் நீங்க எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே. ஊழியக்காரன் வந்துட்டேன், நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சத்தம் கேட்டேன். கர்த்தர் எனக்காக என் ஜபத்தை கேட்ட யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எனக்காக ஒரு காக்கை கொண்டு வந்து எனக்கு போசிக்க முடியாது வைத்தார் என்று சொன்ன உடனே, என்னடா போய் அது மாதிரிலாம் செய்யறதுன்னு சொல்லிட்டு பின்வரும் நாளில் தன் தம்பியை போல அவரும் ஒரு ஊழியக்காரனாய் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இதுதான் கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற விதம் எதை கொண்டு ஆகிலும் சரி, எப்படி ஆகிலும் கர்த்தர் உன்னை என்னை மேன்மையாக வைக்க அவர் வல்லம், அந்த வல்லம் இம்மட்டும் பாதுகாக்க வல்லம் மேலும் பாதுகாப்பார், நம்மை வைத்து நடத்துவார். இப்பொழுது நான் பேச துவங்கி 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இது போதும் என்று நினைக்கிறேன். காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிஞ்சு போனதல்ல. இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து அந்த மோட்சம் போய் சேரும் வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலப்படுத்தி ஆதரித்து ஆளாக்கி பலப்படுத்தி நலப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் இம்மைக்கு மாத்திரமல்ல, அவர் மறுமைக்கும் தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இனியும் கர்த்தராகி நம்முடைய தேவைகள் வரும்போது கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நமக்கு நல்வாழ்வு அளிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான ஆண்டோடைய வார்த்தை 7 தரம் புகையில் உருக்கி புடம்பிட்ட வெள்ளி கொப்பாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அருமையான வார்த்தையை கொடுத்தார். அதே போல் ஆண்டுடைய வார்த்தையானது சாதாரணமானதல்ல. அது சுத்தம் பண்ணப்பட்ட ஒரு வெள்ளியை போல அசுத்தலாம் நீங்கி புகையில் வெள்ளி புடமிடப்படுவது போல கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது. எல்லாவற்றிலும் பசுத்தமானது. வார்த்தைக்கு நிகரான வார்த்தை இந்த உலகத்தில் கிடையாது. இந்த வார்த்தை அற்புதங்களை செய்கிறது மாத்திரமல்ல, விடுதலையை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்பொழுதும் அதை ஏற்று, அது எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தையை நான் எப்பொழுதும் இந்த வார்த்தையை நான் நம்பி ஆண்டவரை சேவிப்பேன், ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவரை நம்பிக்கையாக வைத்திருப்பேன்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த உலகத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டார். இம்மையிலும் மறுமையிலும் அவர் நித்தியஜீவனை தருவது நிச்சயம். ஆகவே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த ஐயாவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போல தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களையும் அவை மக்களை கர்த்தரை ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். நன்றி ஆண்டவரே, உண்மை சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை கொடுத்த அருமையான தாசனையும் ஊழியனுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், ஜீவமாக இருக்கிறார், நம்பிக்கையாக இருக்கிறார், என பலனாய் கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றிலும் பாதுகாப்பு கொடுக்கிறவர் என்று சொல்லி இந்த 7 விதமான பாதுகாப்புகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே இத்தனை பாதுகாப்பையும் வழங்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார், எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த குறைவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே நம்பிக்கையாக இருந்து, ஆண்டவரே நம்பிக்கையாக கொண்டு வாழ்வில் முன்னேற உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நீ கேடகமாக இருந்து, பாதுகாப்பாக இருந்து, ரட்சணிக்கும்பாக இருந்து நீ நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் மெய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்ன தாவீது சொன்னது போல கர்த்தரை மெய்ப்பராக கொண்டு ஒரு நாளும் தாழ்ச்சி இல்லாமல் வாழ்க்கையிலும் தொழிலிலும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். யாவரையும் ஆசீர்வதி.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உம்முடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை கொண்டாடி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் மனிதரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரைபடி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.